ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. தவ பாதாரவிந்தம் சரணாகதம் வாசுதேவம் ஜெகத்ஸ்வரூபம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. தவ பாதபத்மம் சரணாகதம் வாசுதேவம் ஜெகத்ஸ்வரூபம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. தவ பாதாரவிந்தம் சரணாகதம் வாசுதேவம் ஜெகத்ஸ்வரூபம். प्रार्थना श्लोकங்கள். मोगं करोति वाजालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். எவருடைய கருணை ஊமையை பேச வைக்கிறதோ, முடவனே மலையை தாண்ட செய்கிறதோ, அந்த பரமானந்த மாதவரூபியான அவரை ஜெகத்குரு ஸ்ரீகிருஷ்ணனை நான் வணங்குகிறேன். कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. தேவகி வசுதேவரின் மகனும் நந்தகோபரின் செல்வகுமாரனுமான கோவிந்தனுக்கு வந்தனங்கள். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினி நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. தாமரையை நாபியிலூடைவரும், தாமரை மாலை அணிந்தவரும், தாமர கண்ணரும், தாமரை போன்ற சரணங்களை உடையவரும் ஆன ஸ்ரீகிருஷ்ணருக்கு பிரணாமங்கள். கஸ்தூரி திலகம் லலாடபலகே வட்சஸ்தலே கௌசுபம் நாசாங்கிரே வரமௌக்திகம் காதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனஞ்ச கலயன் கண்டேஜ முக்தாவலி கோபஸ்ரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபாலச்சூடாமணி. நெற்றியில் கஸ்தூரி திலகமும், மார்பில் கௌஸ்துபமணியும், மூக்கின் நுனியில் முத்து புல்லாக்கும், கையில் வேன்குழலும், கரங்களில் வளையல்களும், மார்பு நிறைய சந்தன பூச்சுங்கொண்டு முத்துமாலை அணிந்தவனாக கோபியர்கள் புடை சூழ நிற்கும் இடை சிறுவர்களில் தலைவனான ஸ்ரீகிருஷ்ணன் மகிமையுடன் விளங்குகின்றார். ஜன்மாத்யஸ்ய யதோனயாதிதரதச்சார்தேஷவிக்னஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாயாதிகவே முஹ்யந்தி யசூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர சர்கோ மிருஷா தாம்னாசேன சதா நிரசகுகம் சத்யம் பரம் தீமகி. எந்த பரபொருளினிடத்திலிருந்து இவ்வுலகிற்கு உற்பத்தி முதலியவைகளோ காரண காரியங்களை பரிசீலிப்பதால் எவர் முழு முதற் காரணமாக நிர்ணயம் செய்யப்பட்டவரோ, எவர் சர்வஜனோ சுதந்திரிதனோ, முனிவர்களும் அறியாவண்ண வேதார்த்தத்தை ஏவர் பிரம்மதேவருக்கு அருளினாரோ, எந்த பரமாத்மா சத்தியத்தை உணருங்கால் இந்த பிரபஞ்சம் போய் தோற்றமாகிறதோ, தனது சைதன்ய சக்தியால் மாயா சக்தியை விரட்டி அடிக்கும் சத் சொரூபியான அந்த பரம்பொருளை தியானம் செய்வோம். நிகமகல்பதரோர்களிதம் பலம் சுகமுகாதமர்தத்ரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ ரசிகா புவி பாபுகாக. ஓ ரசிகர்களே, பக்தி உணர்வு மிக்கவர்களே, வேதமாகிய கற்பக மரத்திலிருந்து நழுவியதும் சுகர்முக சம்பந்தத்தால் அமிர்ததாரியை பொழிப்பதும் சுவைமிக்க ரசமான பாகவதமாகிய பழத்தை பலமுறை பருகுங்கள். மோட்சத்திலும் கூட அனுபவிக்கத்தக்கது இந்த பழம். யோனுங்கிரகார்த்தம் பஜதாம் பாதமூலம் அநாமரோவோ பகவானந்த
நாமானி ரூபாணி ஜன்மகர்ம விவேஜே சமஹ்யம் பரம பிரசீதது. நாமரூபங்கள் அற்ற எந்த பரவஸ்து பக்தர்களது பாவத்தில் கேற்ற அவதாரங்களே செய்ய எண்ணி பலவேறு பெயர்களையும் ரூபங்களையும் எடுத்துக்கொண்டு அவதரித்து அனுகிரகம் செய்கிறாரோ தயாமூர்த்தியான அந்த ஸ்ரீகிருஷ்ணன் எனக்கு அருளட்டும். ஸ்ரீமத்பாகவதாக்யோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி ஸ்ரீகிருதோசி மயாநாத முக்தியர்த்தம் பவசாகரே. இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஸ்வயம் ஸ்ரீகிருஷ்ணனே. ஹே கிருஷ்ணா, சம்சார சாகரத்திலிருந்து மோட்சத்தை அடைய ஞான் தங்களே சரணடைந்துள்ளேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். 1 to 7 வரைக்குள்ள ஸ்லோகங்களை பாராயணம் பண்ணிக்கலாம். அத பிரதமோऽध्यायः ஸ்ரீராஜோவாச்ச கதிதோ வம்சவிஸ்தாரோ பவதா சோமசூரியோ ராஜ்ஞா சோபயவம்ஸ்யானாம் சரிதம் பரமாத்புதம் யதோश्च தர்மசீலஸ்ய நிதராமுனிசத்தமா தத்ராம் சேனாவதீர்ணஸ்ய விஷ்ணோ வீர்யாணி சம்சனாம் அவதீராயதோர்வம்சே பகவான் பூதபாவன कृतवान् यानि विश्वात्मा तानि नोपदविस्तरात् निवृत्तदर्शैरुपगीयमानात् भवौषधे श्रोत्रमनोभिरामात् क उत्तमश्लोकगुणानुवादात् पुमान् विरज्येत विना पशुघ्नात् पितामहा मे समरे मरञ्जेत् देववृदाद्यादिरथेऽसि मिङ्गले दुरत्ययं गौरवसैन्यसागरं कृत्वा धरन्वल्सपदं स्मयत्प्लवा द्रौण्यस्त्रविप्लुष्टमिदं मदङ्गं सन्धानबीजं गुरुपाण्डवानां जुगोमगुक्षिं गदातचक्रो माधुश्च मे यशरणं गदाय वीर्याणि तस्याखिलदेहभाजाम् अन्तर्बहे पुरुषकालरूपे प्रयच्छतो मृत्युमुदामृतं च मायामनुष्यस्य वधस्वविद्यन्. ॐ नमो भगवते वासुदेवाय. எவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தசமஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தில் 1 முதல் 7 வரையுள்ள அர்த்தத்தை விவரிக்கிறேன். ஸ்லோகம் 1, 2. மன்னன் பரீட்சித்து கேட்கிறார், முனிவர் பெருமானே, சந்திர சூரிய வம்சத்து சரிதம் தங்களால் விரிவாக்க கூறப்பட்டது. இரு வம்சத்து அரசர்களின் வரலாறு பெரிதும் வியக்கத்தக்கதே. அறவழி செல்வத்தையே தான் கொள்கையாக கொண்ட யதுவின் சரிதம் மிக்க அழகு. அந்த யது வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீ விஷ்ணுவின் பேராற்றலையும் எனக்கு சொல்வீராக. ஸ்லோகம் 3. எல்லா உயிரினத்திற்கும் ஆத்மாவான பகவான் உலகை வாழ வைக்க எது வம்சத்தில் அவதரித்து செய்த செயல்கள் அனைத்தையும் விரிவாக எமக்கு கூறுங்கள். ஸ்லோகம் 4. பற்று அற்றவர்களால் பாடப்பெறுவதும் பிறவி நோய்க்கு மருந்தாவதும் செவிக்கும் மனத்திற்கும் இனியதும் மகான்களால் போற்றப்பெற்றதுமான பகவானின் குணங்களே திரும்ப திரும்ப கேட்பதிலிருந்து பசுவை கொன்று தின்கின்ற சண்டாளனை தவிர வேறு எவன்தான் வெறுப்புடன் ஒதுங்குவான். ஸ்லோகம் 5. என் பாட்டனார்களான பாண்டவர்கள் எந்த ஸ்ரீகிருஷ்ணனையே ஓடமாக்க கொண்டு தேவர்களையும் போரில் வெல்லக்கூடிய அதிரத வீரர்களாகிற பீஷ்மர் முதலிய திமிங்கலங்கள் நிறைந்த காண்ட இயலாத கௌரவப்படை என்னும் கடலை கன்றின் குளம்படி போன்ற எளிதில் கடந்தார்களோ. ஸ்லோகம் 6. துரோணகுமாரனான அஸ்வத்தாமாவின் பிரம்மாசுரத்தால் வெந்து போனவனும் கௌரவ பாண்டவ வம்சத்தில் ஒரே முளையுமான என்னை, அதுவா என் உடலை தன்னை சரணமடைந்த என் தாயின் கருவறைக்குள் நுழைந்து எவர் சக்கரமேந்தி காப்பாற்றினாரோ. ஸ்லோகம் 7. பேரறிஞரே,
எல்லா உயிரினத்தினுள்ளே ஜீவனாக நின்று மரணமற்ற அமிர்த நிலையேயும் புறத்தே கால வடிவில் நின்று மரணத்தையும் தருகிற மாயையால் மனித வடிவேற்றிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணனது பெருமைகளே கூறுங்கள்.